Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இது மெஹந்தி பேசிக் கோர்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸில் மெஹந்தி கோனை வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கோன் எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் கோனை வச்சுட்டு நம்மளுடைய கட்டை விரலை ப்ரெஷருக்காகவும் நம்மளுடைய ஆள்காட்டி விரலை டிசைனோட டைரெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் கோனை ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. சில பேர் இந்த டிப்பில் வச்சு ட்ரா பண்ணுவாங்க. சில பேர் நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாம் இப்படி வச்சு தான் ட்ரா பண்ணுவாங்க. சில பேர் 3 விரல் வச்சு ட்ரா பண்ணுவாங்க. நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற போல் நம்ம எப்படி வேணால் வச்சு ட்ரா பண்ணலாம். அடுத்து ப்ரெஷர் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கம்மியாக ப்ரெஷர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மேலே சுருண்டுக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி மேலே சுருண்டுட்டு வரும். இல்லை நம்ம அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துட்டோம், கொஞ்சம் ஸ்பீடாக ப்ரெஷர் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் கம்மியாக ப்ரெஷர் கொடுத்ததுனால இந்த மாதிரி லம்பாக வந்தது. இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ரெஷர் கொடுத்தா கீழே இப்படி போடும்போது இங்கே சுருண்டி சுருண்டி விழும். நம்மளோட ப்ரெஷர் எப்போவுமே இப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லைன்ஸ் பர்ஃபெக்டாக வரும். அடுத்து லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் நம்மளுடைய கையை நம்ம ரெஸ்ட் பண்ணவே கூடாது. இப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க. இது மேலே தான் உங்களுடைய கையை நீங்கள் ரெஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணணும். உங்களுடைய கோன் சர்ஃபேஸை டச் பண்ணாமல் கொஞ்சம் இப்படி மேலக்கா தூக்கி அப்படி ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி ட்ரா பண்ணோம்னா ஈஸியாக லைன் ட்ரா பண்ணிடலாம். சில பேர் நம்ம தூக்கி போடணும் அப்படின்றதுனால ரொம்ப இப்படி மேலே தூக்கி இப்படி போடுவாங்க. அப்படி போடுறதும் தப்பு. ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து அடிக்கடி கோனை நம்ம இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இப்படி ஒரு சின்னதாக லம்ப் போடுறதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு அப்படின்னா கூட அதை நீங்கள் வைப் பண்ணிக்கோங்க. இப்படி ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் பேசிக்காக கோனை எப்படி ஹோல்ட் பண்ணி நம்ம ஃபிகர் ட்ரா பண்ணுறது, ஒரு லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸில் பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ரைட் டு லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். இது போல் லைன்ஸ் ஈச் லைன் எல்லா லைன்ஸுமே 25 வாட்டி 25 டைம்ஸ் நீங்கள் போட்டு போட்டு பழகுங்க. இது ஈச் எல்லாமே ஒரு 25 டைம்ஸ் நம்ம போட்டு பழகிட்டோம் அப்படின்னா ஒரு 100 தடவை நம்ம லைன்ஸ் போட்டு பழகிருப்போம். இதை வச்சு நமக்கு எப்படி நம்ம ப்ரெஷர் கொடுத்து ஒரு லைனை ட்ரா பண்ணுறது, ஒரு ஃபிகரை ட்ரா பண்ணலாம், இந்த ப்ரெஷர் நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் நான் இத்தனை தடவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்.